வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலே கொஞ்சமாவது வந்து பிளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சூப்பரான 4 செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறது தான். அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போறோம். இது வந்து கபோல் சக்தி விஷாகா அப்படின்னு. கபோல்னா சீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கண்ணும், சக்தினா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வந்து அது நல்லா செய்யறோம். அதுக்காக வந்து கபோல் சக்தி விஷாகா அப்படின்ட்டு நம்ம சொல்ல போறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு அதை செஞ்சிடலாம். கைகளில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி உட்கார்றதுனாலும் உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கால் வந்து மடக்கிட்டு நீங்கள் உட்கார முடியலன்னா நீங்கள் வந்து நாற்காலியில் கூட உட்காந்துக்கலாம். இது வந்து சுக்காசனா, இதுலேயும் உட்காரலாம். இல்லைன்னா வஜ்ராசனா, பத்மாசனா, இதில் ஒன்றாலும் உட்காந்துக்கலாம். முதுகு வந்து நல்லா நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 2 கைகளுமே வந்து எல்லாவோட நுனியுமே வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போது நம்ம வந்து மூக்கை வந்து அப்படி மூட போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா மூச்சை வந்து அடக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து உங்களால் எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அடக்கினா போதும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 வினாடிகள் அடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வினாடிகள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். எடுத்த எடுப்புலேயே வந்து நாங்கள் நிறைய ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கட்டை விரலை வச்சு நம்ம வந்து மூக்கை மூடிடுவோம். மூக்கை மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு வாய் வழியாக வந்து மூச்சு இழுக்கணும். எப்பயும் ஒரு சில வந்து மூச்சு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாகவே எடுத்து மூக்கு வழியாக விடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து வாய் வழியாக எடுத்து மூக்கு வழியாக விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மூச்சு பயிற்சியில் வந்து வாய் வழியாக வந்து நல்லா மூச்சை இழுத்துட்டு, அதாவது நம்மளோட தாடையை வந்து நல்லா கீழே இறக்கிட்டு இதிலே வந்து நம்ம வந்து மூச்சை அடக்க போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 வினாடிகள் வந்து அடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாடையை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை வந்து மூக்கு வழியாக வந்து விட போகிறோம். இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் என்னென்னா, வாய் வழியாக மூச்சு எடுத்துகிட்டு மூக்கு வழியாக வந்து விட போகிறோம். அவ்வளோதான். இழுக்கும் போது கண்ணுகள் திறந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தாடியை கீழே இருக்கும் போது கண்கள் மூடி இருக்கணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக வந்து மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில் விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கையை வந்து இப்படி சேர்த்து வைக்கலாம். வச்சுட்டு இப்படி மூக்க மூட போகிறோம். கைகள் வந்து இந்த 2 கைகள் வந்து எல்போஸ் வந்து இப்படி தூக்கி இருக்கணும். மார்பு பகுதி கொஞ்சமாக விரிஞ்சு இருக்கணும். கை கீழே இறக்காமல் வந்து இப்படியே வச்சு பண்ணணும். 2 இந்த கட்டை விரலை வச்சு மூக்கை மூடிட்டு வாய் வழியாக வந்து மூச்சை இழுத்துட்டு கன்னத்தில் வந்து அந்த மூச்சை வந்து அப்படியே சேமித்து வச்சுக்கணும். அதாவது இப்படி இந்த மாதிரி சேமிச்சுட்டு வச்சுட்டு அப்படியே வந்து தாடையை வந்து நம்ம கீழே இறக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாயில் வந்து அந்த மூச்சை எடுத்து வச்சு இப்படி வச்சுட்டு கீழே குனியும் போது கூட அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து மூச்சை விட்டுறக்கூடாது. அந்த மூச்சை இழுத்தது அப்படியே வாய்க்குள்ளே வச்சு இந்த தொண்டைக்குள்ளேயே வச்சு நீங்கள் அடக்கிக்கணும். அடக்கிட்டு இதுலேயே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் தாடையை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை.
தளர்த்திக்கலாம். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 5 முறை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து தளர்த்திட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு செய்யும் போது ஒரு 5 வினாடிகள் மட்டும் அடக்கினா போதும். அடுத்த செட்டு செய்யும் போது ஒரு 7 வினாடிகள் வந்து நம்ம அடக்கிக்கலாம். சரி, இந்த கபோல் சக்தி விஷாகா பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதாவது நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். இதில் வந்து இன்னும் நிறைய வந்து பலன்கள் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் மசில்ஸை டோன் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் போய் சொல்கிறோம். அப்படின்னா உங்களோட முகத்தை வந்து நல்ல மலர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த மூச்சை வந்து தொண்டையில் அடக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஜலேந்திர பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பந்தாஸ் இருக்குது. ஜலேந்திர பந்தா, ஒட்டியான பந்தா, மூல பந்தாங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பந்தாவும் நம்ம செஞ்சுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த குழாயை வந்து மூச்சு குழாய்கள் வந்துமே வந்து நல்லா சுத்தமாக வந்து இருக்கும். எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வெளியில் வந்து மூச்சு வெளியில் விடும் போது பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த நச்சு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது மாதிரி வந்து நிறைய வந்து பலன்கள்லாம் இருக்குது. இதை அப்படியே வந்து மூச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க. எங்கே போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால் புழைச்சிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம், எப்படி இங்கிலீஷில் பேச போகிறோம், என்ன மாதிரியான சென்டென்சஸ்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோங்கிற விஷயத்தை வச்சு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரீகால் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற விஷயம், அதாவது காலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ரீகாலுங்கிறது நம்ம திரும்ப இப்போ கொண்டு வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ரீகால் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த காலங்கள்ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ இந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரூலையும் கொடுக்குது. 12 ரூல்ஸ் நமக்கு இருக்குது. 12 ரூல்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும், நம்ம அந்த கன்சர்ன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஓகே, காலங்களோட ரூல் இருக்கு மேம், இது மட்டும் இருந்தால் போதுமா நான் பேசுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செயல் வார்த்தைகள் முக்கியம், ஆக்ஷன் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை அப்ளை பண்ணி எழுதலாம். அப்புறம் யாரை குறிக்குது அப்படிங்கிறதும் முக்கியம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம யாரை குறிக்கிறோம் அப்படிங்கிறத நேமிங் பர்சன்ஸோ இல்லை அந்த இண்டிகேஷன் பர்சன்ஸோ இல்லை டைரெக்டாக சப்ஜெக்ட்ஸோ நம்ம ஏதோ சொல்லிக்கலாம். ஸோ அவங்களே ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை என்ன பண்ணுவோம், நம்ம என்ன சென்டென்ஸ் என்ன டென்ஸ் எடுக்கிறோமோ டென்ஸ்க்கான ரூலை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஃபாலோட் பை ரூல் ஃபாலோட் பை என்ன வரும், நமக்கு அந்த சென்டென்ஸை வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் வார்த்தைகள், அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை முழுமையடைய செய்யறதுக்கு நீங்கள் என்னவோ நீங்கள் எழுதிக்கலாம் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் அமைக்க இந்த வழிகள்லாம் இருக்குது. எப்படி இப்போ சென்டென்ஸ் அமைக்கலாம், எப்படி வர்க் ஃபார்ம்ஸ் எழுதலாம்னு சொல்லி தரேன் வாங்க. ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்போது ஃபஸ்ட்டு verb ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு, V1, V2, V3. ஸோ V1 which is indicate present, V2 past, V3 வந்து past participle அப்படிங்கிறது தான். ஸோ V1 நான் என்ன பண்ணுறேன்னா மீட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ மீட் அப்படின்னு வரும்போது சந்திக்க. இதுவே V2ல வரும்போது மெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ V3ல வரும்போது உங்களுக்கு மெட் தான் வரும், மெட் தான். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தித்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ சந்திக்க சந்தித்தார் அப்படிங்கிறத பிரிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ரெடியாக இருக்குது, verb ஃபார்ம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், யாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்கன்றதை எடுத்து எழுதுவோம். சப்ஜெக்ட்ஸில் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டோட ரோலில் இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எழுத போகிறோம். ரூல் என்னும் போது என்ன வராங்க, வில் ஹேவ் ப்ளஸ் V3. அதாவது V3ன்றது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, ரூல் ரெடி ஆயிடுச்சு, அண்ட் V3ங்கிறது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். வி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்.
வில் ஹாவ்ங்கிற ரூல் எடுக்கிறேன். V3 வந்து மெட். வி வில் ஹாவ் மெட். நாங்கள் சந்தித்திருப்போம். யாரை சந்தித்திருப்போம் அப்படின்னு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? வி வில் ஹாவ் மெட் ஜூலி. ஸோ நான் ஜூலியை என்ன பண்ணியிருப்பேன்? மீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ நாங்கள் யாரை சந்தித்திருப்போம்? ஜூலியை இல்லையா? ஜூலியை வில் ஹாவ் மெட் இல்லையா? ஸோ அப்போ சந்தித்திருப்போம். ஸோ அப்போ நாங்கள் ஜூலியை சந்தித்திருப்போம் அப்படின்னு வரும்போது விங்கிறது எத்தனை பேர்? 2 பேரை குறிக்குது. அப்போ நாங்கள் இருவரை குறிக்கிறதுனால 2 பேரை குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல சந்தித்திருப்போம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிக்கிறோம். இருப்போம் அப்படின்றத 2 பேரா வரதுனால குறிக்கிறோம். இதுவே இங்கே நான் ஐ யூஸ் பண்ணியிருந்தா சந்தித்திருப்பேன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்றாற்போல அந்த இடத்த மாற்றிக்கோங்க. அதே மாதிரி மீட் அப்படிங்கிறது வந்து சந்திக்க டைரெக்டாக சொல்கிறோம். V1ல வரும்போது மீட்னு சொல்லலாம். அதுவே V2 அண்ட் V3ல நீங்கள் சொல்லும் போது மெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஐ வில் ஹாவ் மெட் யூ. நான் அன்னைக்கு உன்னை பார்த்துருந்தேன், அதாவது சந்தித்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இல்லை ஐ வில் ஹாவ் மெட் ஹிம். நான் அவனை சந்தித்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் அந்த மெட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இதுதான் யூஸ் பண்ணுமா மேம், நேம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இது இங்கேயுமே நேமாக மாற்றலாம். இந்த இடத்துல ராம் வில் ஹாவ் மெட் ஜூலி. அப்போ ராம் என்ன பண்ணியிருக்காரு? ஜூலியை சந்தித்திருப்பார் அப்படிங்கிறத மாற்றணும். இங்கே வீண் கொடுத்ததால நாங்கள் சொல்லியிருக்கேன், சந்தித்திருப்போம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுவே வீக்கு பதில் இங்க நான் ராம்னு சொல்லலாம், இந்த இடத்துல சந்தித்திருப்பான். இந்த இடத்துல இதுக்கு பதில் யாரை யூஸ் பண்ணணும்? இவங்களை யூஸ் பண்ணணும். பான் என்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். எதுக்காக? இவர் வந்து யாரும் ஒருத்தரை தான் குறிக்குது இங்க ராமுங்கிறது. அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? சந்திச்சிருப்பாரு அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ளூயன்சி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மீட்டுங்கிற வார்த்தைலாம் ரெகுலரான வார்த்தைகள் இல்லையா? ரெகுலரா நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அதனால முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எடுக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ் ஆக்கங்களை புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஆக்கங்கள் அதுக்காக இன்ச் பை இன்ச் தமிழாக்கம் பார்க்காதீங்க. இஸ்னா என்ன, தனா என்ன, அதுக்கெல்லாம் தமிழாக்கங்கள் பார்க்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் வார்த்தைகளுக்கும் நீங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட் அண்ட் சென்டென்சஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க? தமிழாக்கங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சென்டென்ஸ் அழகா தமிழ்ல எப்படி கோர்வையா வருது, இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கோர்வையா வரும். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் எடுத்துட்டு இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜப்பான்ல வேணுமென்றே கிரைம் பண்ணி நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜப்பானுடைய பாப்புலேஷன்ல 30% வயசானவங்க தான், 65+. அந்த வயசானவங்களுடைய பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்கள பாத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன பண்றாங்க? திடீர்னு ஒரு பெட்டி கேஸ்லயாவது உள்ள போமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொட்டி கிடைக்க போய் அங்க ஏதோ ஒன்று திருடி வேணுமென்றே கிரைம் பண்ணி மாட்டிட்டு ஜெயிலுக்கு போறாங்களாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அங்கேயாவது பேச்சு துணைக்கு ஆள் கிடைப்பாங்களே, அங்கே யாராவது ஒருத்தர் பார்ட்னரா கிடைப்பாங்களே அப்படின்றதுக்காக, இங்கிருந்து தனக்கு ஒரு அடைக்கலம் தேவை அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லாம கிரைம் பண்ணி ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோன்னு செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா ஜப்பான்ல ஜெயில் ரொம்ப சூப்பரா இருக்கும் போல, அதனாலதான் எல்லாம் அங்க போறாங்க. எப்பவுமே வண்டியில நம்ம வேகமா போய்கிட்டு இருக்கும்போது, குறிப்பா 2 வீலர்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். ரொம்ப வேகத்துல இருக்கும்போது பிடிக்கவே கூடாது. 2 பிரேக்கையுமே கரெக்டான டைம்ல தான் நம்ம வந்து பிடிக்கணும். சரி, இது இல்லாம ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆனா பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே மொத்த பவரையும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பிரேக் பவரையுமே ஃப்ரண்ட் பிரேக்ல தான் வச்சிருப்பாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்ல தான் டிஸ்க், பேக் டிஸ்க் இல்லாமலாம் வரும். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரண்ட்ல தான் ரொம்ப பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும்போது பிரேக்கை பிடிக்கிறதுனால, அவ்வளோ பவர்ஃபுல்லான பிரேக்கா இருக்கிறதுனால தான் வண்டி ஈஸியா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா ஸ்லோ பண்ணி வண்டி நிறுத்துறது பெஸ்ட். இப்போ ABS மாடல்லாம் வந்துடுச்சு, இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே. நம்ம எக்ஸ்ட்ரீமா எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. ஒரு மனுஷனுக்கு சராசரியா ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 1 hour
ஆர் 1.5 hours அப்படின்றதே எக்ஸசைஸ் போதுமானது தான். அதை விட்டு நான் ரொம்ப ஜிம் ஃப்ரீக்காக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுலேயும் குறிப்பாக எல்லாரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதிகமாக கார்டியோ பண்ணுறது அப்படின்னா, த்ரெட்மில் தானே நான் நடக்கிறேன், விஎஃப்எக்ஸ் தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி அவங்களுக்கு மசில் லாஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டாக கூட நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய கார்டியோ பண்ணதுனால எனக்கு மசில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்ஸ் மசில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை கெயின் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிரும், வெயிட் லாஸ் ஆகும், கூடவே அதை விட அதிகமாக மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எக்ஸசிவாக எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது, அது நம்ம போன்ஸுக்கும் நல்லதில்லை. நம்ப முடியாத மாதிரி இப்போல்லாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அதிகமாக அவங்க கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாலே மசில் கெயின் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் நம்ம பாடியில் இருக்கிற சிக்னஸ் எல்லாமே நம்ம கட்டி பிடிக்கும் போது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சும்மா காமெடிக்காக நம்ம பயன்படுத்தியிருப்போம், ஆனால் நிஜமாவே நடக்குது. ஓகேப்பா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது சரியாகுது, ஓகே, அது அன்பால் கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனா எப்படி மசில் கெயின் ஆகுது, இதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா நிஜமாவே இந்த கட்டிப்பிடி வைத்தியம் பண்றதுனால நமக்கு மசில் மாஸ் கெயின் ஆகுதான், பாத்துக்கங்க. குழந்தைங்களுடைய குட்டி வயசு, சரி குழந்தைனாலே குட்டி வயசு தானே, அவங்களுடைய காலை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு நீ கேப்பே இருக்காது, வளரதான் அவங்களுக்கு நீ கேப்பே வளரும். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய காலை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒருத்தவங்களுடைய நடை டிசைட் ஆகுது இல்லையா, அதுவே அப்பவே ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். அதனால ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த குழந்தைங்களை நாமளே நடக்க வச்சு பிடிச்சு நடக்க வச்சு அப்புறம் அதுவாகவே எந்திரிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹெல்ப் பண்றது மூலியமா அவங்களுடைய வாக்கை நம்மளால ஸ்ட்ரைட் பண்ண முடியும். ஈவன் தோ அந்த வாக் ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டையும் அவங்க அடைவாங்க. இன்கேஸ் அவங்களுடைய வாக்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஹைட்ல மேபி குறைபாடு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நீ கேப் இல்லாத போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா எப்படி வேணா வளையும், கிட்டத்தட்ட அப்படியே அந்த வளைஞ்சு விளையாடுமே பென்சில் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நம்மளோட மஞ்சள் வெயில் மாலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.